தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. வணக்கம் கிருஷாந்த். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியின் இன்றைய நாளுக்குரிய இறுதி இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் புத்தளம் மாவட்டத்தின் ஆராய்ச்சிக்கட்டு பகுதியை நோக்கி எங்களுடைய வாகன தொடரணி தற்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினமானது வரலாற்று சிறப்பு மிக்க புத்தளம் மாநகரில் எங்களுடைய இன்றைய நாள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. புத்தளம் மாநகரில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட கலை கலாச்சார அம்சங்களினை தொடர்ந்து அங்கிருந்து புத்தளம் என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினை பெற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து மருதான்குழி நோக்கி பயணித்திருந்தோம். மருதான்குழியில் இடம்பெற்ற நிகழ்வுகளை அடுத்து நாங்கள் தற்போது ஆராய்ச்சி கட்டுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய இந்த வாகன தொடரணிக்கு இன்றைய தினம் மாத்திரமல்ல, முந்தைய தினங்களிலும் கூட பெருந்திரளான மக்கள் அவர்களுடைய ஆதரவினையும் ஆசீர்வாதங்களினையும் வழங்கி கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்தும் எங்களுடைய சொந்தங்களினது ஆதரவினை எங்களுடைய வாகன தொடரணி எதிர்பார்த்து நிற்கின்றது. ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் ஆராய்ச்சி கட்டு பிரதேசத்தை அண்மித்து விடுவோம். ஆகவே ஆராய்ச்சி கட்டு பிரதான பஸ்தரிப்பிடத்துக்கு அருகாமையில் இடம்பெற உள்ள அந்த நிகழ்வுகளில் எங்களுடைய சொந்தங்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைப்பு விடுக்கின்றது தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி. இந்த வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் பிளஸ் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நியூஸ் பிளஸோடு இணைந்தீர்கள். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக ஆராய்ச்சி கட்டுவை நோக்கிய வாகன தொடரணியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு.